மகிமைப்படுத்துவார், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆமேன் சொல்லுங்க. நாலாவது ஒரு ஆசீர்வாதம், சிறையிருப்பு மாறும்போது நீங்கள் மகிமைப்படுவீர்கள். ஒருவனை முன்குறிக்கிறார், அழைக்கிறார், நீதிமானாக்குகிறார், மகிமைப்படுத்துகிறார். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. உங்களை நீதிமானாய் மாற்றி விட்டார், நீங்கள் மகிமைப்படுவீர்கள். கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. சிறுமை என்றால் என்ன? சிம்சோனை சிறுமைப்படுத்தினார்கள். கண்களை பிடுங்கி மொட்டையடித்து விலங்கு போட்டு சிறையிலே மாவரைக்கு வைத்தார்கள். வேடிக்கை பொருளாய் மாற்றினார்கள். நிந்தையில அவமானத்தில் கூனி கூறி இருக்கீங்களா? அதான் சிறுமை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உன் சிறுமையை மாற்றி போட போகிறேன். ஆமேன் சொல்லுங்க. உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறோம். ஏன்னா இது ஒரு 1.5 மணி நேரம் போற மெசேஜ். நமக்கு டைம் இல்லாதனால ஷார்ட்டா 5 நிமிஷத்துல முடிச்சாச்சு. 10 நிமிஷத்துல நம்ம எல்லாம் எழுந்து நின்று அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ.